சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்க மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன மார்ச் மாதம் மறக்க வேண்டிய ஒரு மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நிறைய பண நெருக்கடி, நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், நிறைய சண்டை சச்சரவுகள், நிறைய மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு. அதாவது கடந்த மார்ச் மாசத்துல நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்த எந்த ஒரு விஷயத்திலயுமே சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு வகையில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம வாங்கியிருக்கிற கடன்ல ஒரு பாட்டை மட்டும் அடைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கலாம். தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட போய் கடன் வாங்கிட்டோம், அவன் ரொம்ப நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கான், அவன் கடனை முதல்ல அடைக்கணும், வரக்கூடிய வருமானத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் திட்டங்களை போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் மாசத்துல உங்களால அந்த திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றிருக்க முடியாது. கடனையும் அடைச்சிருக்க முடியாது, வீட்டுல ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அந்த வேலைகளையும் உங்களால முடிச்சிருக்க முடியாது, தொழிலை விரிவுபடுத்தணும் அல்லது புதுசா தொழிலுக்காக சரக்குகளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கடந்த மார்ச் மாசத்துல உங்களால முழுமையா செயல்பட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா தொழிலுக்காகவோ அல்லது உங்களோட சொந்த தேவைக்காகவோ வாகனங்கள் எதையாவது வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட கடந்த மார்ச் மாசத்துல வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நிறைய திட்டங்களை உங்க மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க, ஆனா அதுல ஒரு திட்டத்தை கூட கடந்த மார்ச் மாசத்துல உங்களால நிறைவேற்ற முடியாம போயிருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். குறிப்பா பண நெருக்கடி, மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் மாசத்துல பெரும்பாலான மகர ராசிக்காரங்க கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. அதுலயும் முக்கியமா வயிறு சம்பந்தமான பாதிப்புகளையும் சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாசம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் மாசத்துல நிறைய விடுமுறைகள் அப்படிங்கறத எடுத்திருப்பீங்க. ஒண்ணு உடல் ஆரோக்கியத்துக்காக விடுமுறைகளை எடுத்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலாக்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக விடுமுறைகளை எடுத்திருப்பீங்க, அதுவும் இல்லைன்னா சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக விடுமுறைகளை எடுத்திருப்பீங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விடுமுறைகள் எடுத்திருப்பீங்க, அது மூலமா நிறைய பணம் அப்படிங்கிறது செலவாயிருக்கும். அதே நேரம் வரவு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்ச அளவுல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதனால வரவுக்கும் செலவுக்கும் இடையில பெரிய அளவுல இடைவெளி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அது மூலமா நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த மார்ச் மாசத்துல சந்திச்சிருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, பண நெருக்கடி அப்படிங்கறத கடந்த மார்ச் மாசத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க. அது மூலமா ஒரு சில மகர ராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருப்பீங்க. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த மார்ச் மாசத்துல பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்காது. அதே நேரம் சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள், மன வேதனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து போயிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மகர ராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல உங்களோட நெருங்கின சொந்த பந்தங்கள் மூலமா தான் நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த மன அழுத்தத்தால உங்களால வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாம போயிருக்கும், தொழிலையும் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆக மொத்தத்துல கடந்து போன மார்ச் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல, எந்த விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிடலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் முயற்சி மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கல. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த மார்ச் மாசத்திலேயும் ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரியான வரன் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்திலேயும் அமையல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளாவது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா, முன்னேற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாசத்தோட பிற்பகுதியில கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா சூரிய பகவானும் குரு பகவானும் இணையக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கை ஒண்ணு நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கையால 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில ராஜ யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கிரக சேர்க்கை மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. குறிப்பா மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி ரொம்பவே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க. கடன் வாங்குறதாவே இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா கடன் வாங்குங்க. இதெல்லாம் விட முக்கியமா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க.
எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே சனியும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாங்க. சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள், பாப கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த 2 கிரகங்களும் ஒன்னா இணைஞ்சு குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில பண இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் தற்காலிகமா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலை கூட இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தி விட்டுரும். இதனால உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாம வாக்குவாதங்கள் செய்யறத முழுமையா தவிர்த்துடுங்க. அதுலயும் குறிப்பா பழைய விஷயங்களை கிளறத முழுமையா தவிர்த்துடுங்க. ஏன்னா பெரும்பாலான மகராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க பழைய விஷயங்களை கிளறதுதான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா நீ என் சித்தப்பனை மதிக்கல, என் மாமனை மதிக்கல, என் சொந்த பந்தங்களை நீ மதிக்க மாட்டேங்கிற, உன்னோட சொந்த பந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை என்னோட சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரியான பிரச்சனைகளாலதான் பெரும்பாலான மகராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இதனால உங்களோட குடும்ப வாழ்க்கையில முடிஞ்சு போன பழைய கதைகளை கிண்டி விடுறத இந்த ஏப்ரல் மாசத்துல முழுமையா தவிர்த்துடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க வாழ்க்கை துணையை குத்தி காட்டி பேசாதீங்க. அடுத்தவங்க முன்னாடி அவங்களை விட்டு கொடுத்தும் பேசிடாதீங்க. அடுத்ததா 2வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்தானத்துல செவ்வாயும் சனி பகவானும் இருக்கிறதால இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் ஒரு சில பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குறிப்பா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இருக்காது. உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அந்த கடனை திரும்ப கேட்டு பெரிய அளவிலான நெருக்கடிகளை இந்த ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. இதனால மாதத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், மன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் சொல்ல போனா மன நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட முதல் 15 நாட்களும் 3வது வீடான மீனராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தோட பிற்பகுதியில 4வது வீடான மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குருவும் சூரியனும் உங்க ராசிக்கு 4வது வீடான மேஷ ராசியில இணையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா 4வது வீடு அப்படிங்கிறது உங்க தாயார குறிக்கக்கூடிய சுகஸ்தானம் அப்படிங்கறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தாய் மூலமா ஒரு சில ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். போதாக்குறைக்கு தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லா சொந்த பந்தங்களும் உங்களை வீழ்த்திடணும், உங்களை அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கும்போது தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஓரளவு ஆதரவா இருப்பாங்க. உங்களோட கஷ்டமான காலங்கள்ல அவங்க உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. அவங்க மூலமா நீங்க ஒரு சில காரியங்களை சாதிச்சுக்க கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்கும். இது கூடவே 4வது வீடான சுகஸ்தானத்துல சூரியனும் குருவும் இணையக்கூடிய காரணத்தால ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும், இன்னும் ஒரு சிலர் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களையும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில அடைய போறீங்க. போல நீங்க ரொம்ப காலமா வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப பெரிய முன்னேற்றம் அப்படிங்கறத இந்த குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால பெரிய அளவுக்கு மருத்துவ செலவுகள் இல்லாத காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதனால மகராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்துல இறங்குறதா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.